தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. விண்ணேறிய இயேசு மீண்டும் வருகிறார். இயேசுவின் விண்ணேற்றம் நமக்கு தரும் நம்பிக்கை, ஆறுதல், எதிர்பார்ப்பு செய்தி இது மற்றும் ஆசீர்வாதங்களை பற்றி பேச போகிறேன். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் பலர் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். ஆனால் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து சீடரின் கண்முன்னே பரலோகத்திற்கு விண்ணேறி சென்றவர் ஒருவரே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். இயேசுவின் விண்ணேற்றம் இவ்வாறாக கூறுகிறது. அப்போஸ்தலர் 1:9 திருவசனம் இவ்வாறு கூறுகிறது. இவற்றை சொல்லிய பின் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசு தம்முடைய சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னர் அவர்கள் கண்முன்னே விண்ணேறினார். இதனால் என்ன தெரிகிறது? இயேசு உண்மையான தேவகுமாரன், மரணத்திற்கும் மேலான அதிகாரம் கொண்டவர், பரலோக ராஜா. விண்ணேற்றம் என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இயேசு விண்ணேறியது என்ன சொல்கிறது? உங்கள் பார்வை பூமியில் மட்டும் இருக்கக்கூடாது. கொலைசெயர் 3:2 சொல்கிறது, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேல் உள்ளவைகளையே நாடுங்கள் என்று. இந்து மனிதன் பணத்தை தேடுகிறான், புகழை தேடுகிறான், அதிகாரத்தை தேடுகிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தை நாடுங்கள். விசுவாசிகளின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் எனில் மேல் நோக்கிய பயணமாக இருக்கும். விண்ணேற்றம் என்பது உயர்வு. பாவத்தில் விழுந்த மனிதனை பரலோக மகிமைக்கு உயர்த்த வந்தவர் இயேசு. யோவான் 14:2-3 வரை உள்ள இறைவார்த்தைகள் சொல்கிறது, உங்களுக்காக இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். எவ்வளவு ஆறுதல் தரும் வார்த்தை! இந்த உலகத்தில் நம்மை யாராவது மறந்தாலும் இயேசு நமக்காக இடம் ஆயத்தப்படுத்துகிறார். விண்ணேற்றத்திற்கு முன் இயேசு கொடுத்த கட்டளைகள் என்ன தெரியுமா? மத்தேயு 28:19 சொல்கிறது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். இயேசு விண்ணேறுவதற்கு முன் ஒரு பணியை கொடுத்தார். சுவிசேஷம் அறிவிக்க, ஜெபிக்க, அன்பு செய்ய, இரட்சிப்பை அறிவிக்க. அன்பானவர்களை, நாம் ஆலயத்தில் மட்டும் விசுவாசிகள் அல்ல, உலகத்திற்கு ஒளியாக அனுப்பப்பட்டவர்கள். மறந்துவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஆறுதல் அளிப்பவர், வழிநடத்துபவர், பலன் தருபவர், ஜெபிக்க கற்றுக் கொடுப்பவர். விண்ணேற்றம் நமக்கு தரும் நம்பிக்கை. அன்பானவர்களே, இன்று பலர் கண்ணீர் சிந்துகிறார்கள். குடும்ப பிரச்சனை, நோய், கடன், தனிமை, தோல்வி. ஆனால் விண்ணேறிய இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். எபிரேயர் 7:25 சொல்கிறது, அவர் மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களை முற்றிலும் ரட்சிக்க வல்லவர். இன்று இயேசு பரலோகத்தில் இருந்து உங்களுக்காக மன்றாடுகிறார். இயேசு மீண்டும் வருகிறார். இதுதான் இன்று மிக முக்கியமான செய்தி. அப்போஸ்தலர் 1:11 சொல்கிறது, எப்படி விண்ணுக்கு போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். தேவ தூதர்கள் சொன்னார்கள், இயேசு மீண்டும் வருகிறார் என்று. அவர் முதல் முறை குழந்தையாக வந்தார். இரண்டாவது முறை ராஜாதி ராஜாவாக வருகிறார். வெளிதோ அவர் மேகங்களோடு வருகிறார். இது மகிமையான வருகை. அப்போது ஒவ்வொரு கண்களும் அவரை காணும், முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கை செய்யும். பிலிப்பியர் 2:10-11 சொல்கிறது. எனவே விண்ணேற்றமடைந்த இயேசு மீண்டும் ராஜாதி ராஜாவாக நினையாத நொடிப்பொழுதில் நம் முன் வருவார். அதற்காக நாம் ஆயத்தமாக விழிப்புடன் காத்திருப்போம். இயேசுவுடன் இணைந்திருப்போம். இயேசுவுடன் இணைவோம் சேனலை ஆதரியுங்கள். இப்பொழுதே ஆண்டவர் இயேசு மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நன்றி, வணக்கம்.